ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, எடுத்து வாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடங்குவோம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தைக்கு வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். இதுவரை நம்மளுடைய சாலமோன் அரசராக இருக்கிறவர் புதிய கோவிலை கட்டிய பின்பு ஆண்டவரை நோக்கி தன்னுடைய மன்றாட்டுகளை ஏறெடுக்கின்ற பொழுது இதனுடைய பாதி பகுதி நிறைவேந்திருக்கிறது சாமி. அதனுடைய அடுத்த பகுதியாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இதில் இந்த மன்றாட்டில் என்னவெல்லாம் சாலமோன் புதியதாக தன் மக்களுக்கு என்று, தன் நாட்டிற்கு என்று, தன்னுடைய கடவுளுடைய பக்திக்கு என்று, வழிபாட்டிற்கு என்று சொல்லுகிறார் என்பதை அறிந்து கொள்ள ஆர்வமா இருக்கிறோம் தந்தை அவர்களே. இந்த 6ஆம் அதிகாரத்தை தான் நம்ம பகுத்து பார்க்கின்ற பொழுது 1 முதல் 11 இறை வார்த்தைகளிலே நாம் சாலமோனுடைய ஜெபத்தை மக்களை நோக்கி அவர் பேசுகிறதையும், அதை தொடர்ந்து வருகிற 2ஆம் பகுதி 12 42 வரை வருகிற கிட்டத்தட்ட 30 வசனங்களிலே இறைவனை நோக்கி அவர் மன்றாடுகிற ஜெபத்தையும் நாம் பார்க்கிறோம். இந்த ஜெபத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல ஒரு 5 கருத்துக்கள் அடங்கியிருக்கிறது. 5 கருத்துக்கள் அடங்கியிருக்குது. 1, தாவீதினுடைய குல பெருமையும் குல தொடர்ச்சியையும் பற்றிய ஒரு செய்தி இருக்கிறது. அதை தொடர்ந்து ஆலயம் பற்றிய செய்திகளை இந்த பகுதி தாங்கி வருகிறது. அதே போல ஜெபமே ஒரு முக்கிய மைய கருத்தாக இருக்கிறது. இந்த 4 கருத்துக்களும் மைய கருத்துக்களாக இந்த ஜெபத்தை தாங்கி நிற்கின்ற தூண்களாக இருக்கிறது. இத்தோடு கூட 2 முக்கியமான இடைச்செருகளான கருத்துக்களையும் ஆசிரியர் முன்வைக்கிறார். ஆகவே தான் நான் 6 கருத்துக்கள் என்று சொன்னேன். அதில் 1 போர்க்களம். போர் எதனால் வருகிறது, போரினால் வருகின்ற விளைவு என்ன, போரை எப்படி கடவுள் ஒரு தன்னுடைய மீட்பின் கருவியாக பயன்படுத்துகிறார், மனமாற்றத்தின் கருவியாக பயன்படுத்துகிறார் என்ற ஒரு செய்தியை தாங்கி வருகிறது. அதை தொடர்ந்து புண்ணிய பூமி என்று சொல்லப்படுகின்ற ஆண்டவரின் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு எப்படி திரும்பி வருவது என்கின்ற ஒரு செய்தியும் இந்த பகுதி தாங்கி வருகிறது. ஆக இந்த பகுதி பழைய புதிய 2 கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒரு அற்புதமான ஒரு தொகுப்பாக வருகிறது. ஜெபமாக இருந்தாலும் இந்த ஜெபத்திலே அடங்கியிருக்கிற இறையியலும் இதில் அடங்கியிருக்கிற அரசியல் நுணுக்கங்களும் மிக மேலானவையாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக 24ஆம் வசனம் மிக அழகான வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். வாசித்து அதனுடைய செய்தியை நாம் காண்போம். உம் மக்களாகிய இஸ்ரேலர் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் எதிரியிடம் தோல்வியுற்று பின் உம்மிடம் திரும்பி வந்து உம் பெயரை போற்றி இக்கோவிலில் உம்மை நோக்கி வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் செய்தால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவிசாய்த்து உம் மக்களாகிய இஸ்ரேலின் பாவத்தை மன்னித்து அவர்களின் மூதாதையருக்கென நீர் அளித்த நாட்டுக்கு அவர்களை திரும்பி வர செய்வீராக. இப்போ நீங்களும் நானும் சண்டை போடுறேன்னு வச்சுங்களேன். நான் தோத்துறேன். ஏன் தோக்குறேன்? நான் பலம் இல்லாமல், வலுவில்லாமல், சக்தி இல்லாமல் நான் தோத்துறேன்னு வச்சுக்கிங்களேன். அப்படி வச்சுக்கிங்களேன். ஆனால் பைபிள் சொல்லுது, எதிரியிடம் தோற்பது என்பது ஆண்டவரால் கைவிடப்படுகின்ற ஒரு நிலை. ஏனென்றால் உன் மக்கள் பாவம் செய்து போருக்கு போகும்போது அவர்கள் ஆண்டவர் இல்லாமல் போகிறார்கள், ஆண்டவரை புறக்கணித்து போகிறார்கள். இணைச்சட்ட நூலில் ஒரு வசனம் வருகிறது, பாறையிலிருந்து புறப்பட்ட நீ என்னை புறக்கணித்து விட்டாய் என்று சொல்லப்படுகிறது. அந்த சிலையானது பாறையிலிருந்து வடிக்கப்படுகிறது. அது பாறையை புறக்கணித்தால் அதனுடைய நிலை என்னவாகும்? ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதை போல இந்த இடத்திலே நீங்கள் போருக்கு போய் தோற்று போனால், ஏன்? கடவுள் இல்லை, கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சுட்டாங்க, அதனால அவங்க தோற்று போனார்கள். இதில் ஒரு 2 கருத்து சொல்ல விரும்ப ஆசைப்படுகிறேன். 1, நம்ம நன்றாக நினைவு கூர்ந்தால் நீதி தலைவர்கள் புத்தகத்தில் மக்கள் பாவம் செய்யும்போது ஆண்டவர் அவர்களை எதிரிகளின் கைகளிலே ஒப்படைத்து விடுவார். அவர்கள் அந்த எதிரிகளின் கையில் துன்புறுத்தப்படும் பொழுது குய்யோ முறையோ என்று கத்தும் போது ஆண்டவருக்கு உதவி செய்வார், இல்லைங்களா? இப்போ இந்த குறிப்பிட்ட ஆசிரியர் அந்த பழைய கருத்தை மீண்டும் இங்கே எடுத்து வருகிறார்.
போரிலே தோற்று போவது என்பது குதிரையோ அல்லது தேரோ அல்ல, மாறாக ஆண்டவரால் கைவிடப்பட்ட நிலை என்று சொல்கிறது. அதான் ஞானநூல்களில் மிக அழகான ஒரு வசனம் இருக்கிறது. குதிரையை நீ போருக்கு பயிற்றுவிக்கலாம், ஆனால் வெற்றியோ ஆண்டவரால் தான் வரும் என்பார்கள். அந்த வகையில பார்க்கும்போது இந்த இடத்துல ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றாரு, உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் எதிரிடன் தோல்வியுற்று. அது ஒரு பகுதி. அந்த மறுபகுதி, ஆண்டவரே நாங்க தப்பு பண்ணிட்டோம் சாமி, எங்களை மன்னிச்சிருங்க, உமக்கு எதிராக பாவம் பண்ணதுனால எதிரிட்ட தோத்துட்டோம், எங்களை மன்னிச்சு மீட்டுங்க என்று சொல்லும்போது ஆண்டவர் இரக்கப்பட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து மீண்டும் அவர்களுக்கு உதவி செய்கிறார். எப்ப? அந்த ஆலயத்தில் வந்து மன்றாடும் போது, அந்த ஆலயத்தில் வந்து மன்றாடும் போது. அப்ப ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் அங்கு சொல்லப்படுகிறது. விண்ணகத்திலிருந்து இறைவன் குரல் கேட்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, அவர்கள் மீட்கப்படுகிறார்கள், மீண்டும் அவருடைய சொந்த நாட்டிற்கு திரும்பி அழைத்து வருவீராக. இப்ப எங்க இருக்கிறாங்க? பாபிலோன்ல இருக்கிறாங்க. கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சாங்க. இறைவாக்கு அவங்க மனம் திரும்பல. எசேக்கியேல் இறைவாக்கு மனம் திரும்பல. ஏசாயா இறைவாக்கு மனம் திரும்பல. அதனால கடவுளை புறக்கணிச்சு அவங்க நாடு கடத்தப்பட்டார்கள், போரிலே தங்களை இழந்து போனார்கள். இப்ப திரும்பி வரணும். அழகான ஒரு காட்சி அமைவில் ஒரு வரலாற்றையும் அப்படி சுருக்கி வச்சு அந்த 2 லைன்ல சாலமோன் அந்த இடத்துல ரொம்ப அழகா பேசுறாரு பாருங்க. அதுதான் நேர்த்தியான ஒரு வசனம். அடுத்த வசனத்துக்கு கடந்து போவோம். அவர்கள் உமக்கு எதிராக பாவம் செய்ததனால் வானம் அடைபட்டு மழை பெய்யாதிருக்கும் போது அவர்கள் இந்த இடத்தை நோக்கி வேண்டுதல் செய்து உமது பெயரை போற்றி நீர் அனுப்பும் துன்பத்தினால் தங்கள் பாவத்திலிருந்து மனம் மாறினால் விண்ணகத்திலிருந்து நீர் அவர்களுக்கு செவி சாய்த்து உம்மடியாரும் உம்மக்கள் இஸ்ரேலரும் செய்த பாவங்களை மன்னிப்பீராக. அவர்கள் நடக்க வேண்டிய நன்னெறியை அவர்களுக்கு கற்றுத்தருவீராக. மக்களுக்கு உரிமை சொத்தாக அவர்களுக்கு அளித்த நாட்டில் மழை பொழிய செய்வீராக. அழகு. இப்போ போரை பற்றி, அது செயற்கை, இயற்கையை பற்றி ஒரு அழகான செய்தி. மழை எப்பொழுது பொழியும்? மழையுடைய மழைக்காலம் என்ன? இஸ்ராயல் நாடு ஒரு விவசாய நாடு. விவசாய நாடு எல்லா இடங்களிலும், அது மழையாக இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்காக இருந்தாலும் சரி, சமவெளியாக இருந்தாலும் விவசாயத்தை நம்பி வாழ்ந்த ஒரு நாடு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல மழை என்பது மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா ஒரு கட்டத்தில் பாகால் அஷரா என்கின்ற அந்த கானானிய கடவுள்கள் கூட மழையின் கடவுள் என்று அழைக்கப்பட்டார். இந்த பாகால் கடவுள் மழையின் கடவுள், மேகங்களை மீது பயணம் செய்கிறவர், ரைடர் ஆஃப் த கிளவுட்ஸ் என்றெல்லாம் அவர் அழைத்தார்கள். அந்த வகையில் பார்க்கும்போது மழை என்பது மிக முக்கியமான ஆசீர்வாதம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே பாருங்களேன். இப்போ மழையை பற்றி நாம் பார்க்கும்போது லேவியர் 26:3-4 வாசிங்களேன். லேவியர் 26:3-4. நீங்கள் என் நியமங்களை கவனமாய் கைக்கொண்டு கட்டளைகளை நிறைவேற்றி அவற்றிற்கேற்ப நடந்தால் ஏற்ற காலத்தில் மழையை நான் பெய்யச் செய்வேன். வயல் தன் பலன்களை தரும், நிலத்தின் மரங்கள் தங்கள் கனிகளை நல்கும். இணைச்சட்ட நூல் 11ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள் வாசிப்போம். இணைச்சட்ட நூல் 11ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். இன்று நான் உங்களுக்கு கட்டளையிடுகிற என் கட்டளைகளை பின்பற்றி உங்கள் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் உங்கள் முழு உள்ளத்தோடும் அவருக்கு ஊழியம் செய்தால் தக்க காலத்தில் அவர் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார். தக்க காலத்தில் உங்கள் நிலத்திற்கு மழை தருவார். முன்மாறியும் பின்மாறியும் தருவார். அதனால் உங்கள் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் சேகரிப்பீர்கள். இப்ப நல்ல கடவுளுடைய கட்டளை கடைபிடிச்சு அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்னாக்க வானம் பொய்க்காது, வானம் பொய்க்காது. நான் உங்களுக்கு ஒரு பைபிள் குயிஸ் வைக்கிறேன், நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது மக்கள் பாவம் பண்ணாங்க, அரசனும் சேர்ந்து பாவம் பண்றான். அதனால 3 ஆண்டுகள் 6 மாதம் வானம் திறக்கப்படாது. Let the heavens be shut for 3 years and 6 months சொல்லி ஒரு இறைவாக்கு சொல்றாரு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? எலியா. எக்ஸாக்ட்லி. உங்களுக்கு ஒரு சாக்லேட் நான் கொடுத்துட்றேன். எலியா இறைவாக்குல சொல்றாரு, அந்த மக்கள் யாவே இறைவனை விட்டு விலகி பாகால் கடவுளை அண்டி போனதனால் கடவுள் சாபம் கொடுக்கிறார். எப்படிப்பட்ட சாபம் கொடுக்கிறார்? வானம் 3 ஆண்டுகள் 6 மாதம் பொய்க்கும், வானம் மூடப்படும், அங்கிருந்து மழை வராது என்று சொல்கிறார். அப்ப
மழை பொழிவதும் மழை படாமல் இருப்பதும் மக்களுடைய நல் நெறியை பொறுத்து, நல் ஒழுக்கத்தை பொறுத்து. நம்ம தமிழ் கலாச்சாரத்தில் கூட நம்ம சொல்லுவோம், நல்லவங்க தான் தானே மழை பெய்யும், நாட்டில் நல்லவங்களே இல்லைங்கப்பா, மழையே போய் வரதில்லைப்பா என்று சொல்லுவாங்க. அதே போல நன்னெறிக்கான ஒரு மழையாக இருந்தது. இதே நீதிமொழிகள் 16:15 வாசிங்களேன். அரசனின் முகமலர்ச்சி வாழ்வளிக்கும், அவரது தயவு பருவமழை பொழியும் மேகம் போன்றது. அவருடைய தயவு பருவமழை பொழியும் தெய்வம் பண்ணுது. எரேமியா 3:3 வாசிங்களேன். நாட்டில் மழை பெய்யாது நின்று விட்டது, இளவேநீர் கால மழையும் வரவில்லை. உனது நெற்றி ஒரு விலைமகளின் நெற்றி, நீ மானங்கெட்டவள். இப்ப இஸ்ராயல் ஒழுக்கம் கெட்டு மற்ற தெய்வங்களோடு விபச்சாரம் செய்து கடவுளை மறந்து அந்நிய தெய்வங்களோடு போய்விட்டதனால் ஒழுக்கம் கெட்ட, மானம் கெட்ட, விலைமாதை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்கிறாய், உனக்கு பருவமழை வராது, தக்க காலத்தில் மழை பெய்யாது என்று சொல்லப்படுகிறது. இப்போ இந்த பைபிளுடைய பல இடங்களின் விவரங்களை நம்ம பார்த்தோம். அப்போ மழை பொழிவது என்பது மக்களின் ஒழுக்கத்தை சார்ந்த ஒரு நிகழ்வாக இருக்கிறது. சாலமோனுடைய ஜெபத்தில் நம்ம பார்க்கறது ரொம்ப அழகா இருக்கிறது என்னன்னாக்க, ஆண்டவரே, மக்கள் பாவம் செய்து ஒருவேளை வானம் மூடிவிட்டால், மழை பெய்யாது போய்விட்டால், அவர்கள் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு உமது கட்டளைப்படி நடந்தால் மீண்டும் அவருக்கு மழையை தருவீராக. பாருங்க, ஜெபம் நம்ம சில சமயத்துல யோசிச்சு பாருங்க. என்னை பார்த்து ஆன்ம குருவன் அவர் சொன்னாரு, கவுண்ட் யுவர் ஒக்காபுலரிஸ் ஆஃப் ப்ரேயர் அப்படின்னு சொன்னாரு. செக் பண்ணி பாருங்க, உங்களுடைய ஜெபத்துல ஒக்காபுலரி பாருங்க. நான் உட்காந்து யோசிச்சு பார்த்தா, அப்பாவை நல்லா பார்த்துங்க, அம்மாவுக்கு ஆன்ம சாந்தி கொடுங்க, தங்கச்சியும் தம்பியும் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், இதுதான் அதிகமாக வேண்டிகிட்டே இருந்திருக்கிறேன் ரொம்ப நாளா. அப்பதான் சார் நம்மளுடைய ஜெபம் எவ்வளவு தன்னலம் மிகுந்த ஒரு ஜெபமா இருக்குது. நம்ம குடும்பம், நம்ம வீடு, நம்ம பெண்டு பிள்ளைங்க இவங்களோட இதை தாண்டிய ஒரு ஜெபம். இப்போ சாலமோனின் ஜெபம் பாருங்க, போர்க்களத்தை பற்றி ஜெபமாக இருக்கிறது, மழைக்காலத்தை பற்றி ஜெபமாக இருக்கிறது, மக்களின் ஒழுக்க நெறியை பற்றி ஜெபமாக இருக்கிறது, மக்களுடைய மன்னிப்பை பற்றி ஜெபமாக இருக்குது. 24-25 பார்க்குற ஒரு அழகான ஒரு வசனம் என்ன இருக்குனாக்க, கடவுள் மன்னிக்கிறார், மனிதன் தவறுகிறான், தவறுகிறதை ஏற்றுக்கொள்கிறார், தவறும் மனிதனை மன்னித்து இந்த இடத்தில் வேண்டும் போது, ஆலயத்தில் வேண்டும் போது நீர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு அருள் புரிவீராக, மழையை தருவீராக, மக்களை காப்பீராக, போர்க்காலத்தினுடைய மேகங்களை கழைத்து விடுவீராக, சமாதானத்தை தருவீராக என்று வேண்டிக் கொள்கிறார். அது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செய்தியாக அந்த இடத்துல மாறுது. இப்போ 28ஆம் வசனத்தை பாருங்களேன், இன்னும் ஒரு நெகட்டிவான ஒரு ஐடியாக்குள்ள போகுது. நாட்டில் பஞ்சம், கொள்ளை நோய் உண்டாகும் போதும், வறட்சி, பயிர் சாவியாதல் ஆகியவற்றின் போதும், வெட்டுக்கிளி, தத்துக்கிளி ஆகியவற்றால் பயிர் அழிவுறும் போதும், நாட்டில் எந்த நகரையாவது எதிரிகள் முற்றுகையிடும் போதும், கொள்ளை நோயோ வேறெந்த நோயோ வரும்போதும், எந்த ஒரு மனிதரோ மக்கள் இஸ்ரேல் அனைவருள்ளும் எவரோ தம் கொள்ளை நோயையும் பிற நோய்களையும் உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம் கைகளை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக. ஒவ்வொருவரின் உள்ளத்தையும் அறியும் நீர் அவர்கள் செயல்களுக்கேற்ற கைமாறு அளிப்பீராக. ஏனெனில் நீர் ஒருவரே எல்லா மாண்டரின் உள்ளங்களையும் அறிபவர். இதனால் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்கள். அருமையான வசனம் பாருங்க, 4 வசனங்களை கொண்டிருக்கிற அருமையான பகுதி. ஒரு நிறைய செய்திகளை உள்ளடக்கி இருக்குது. இப்போ அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் என்று சொல்றாங்க. புதிதான மொழிபெயர்ப்புல சொல்லும்போது வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது அந்த நாடுகளில் பயிர் அழிஞ்சு போறது, கொள்ளை நோய் வர்றது, அப்புறம் பஞ்சம் வர்றது, அப்புறம் நாட்டில் மழை இல்லாமல் போறது, இதெல்லாம் கடவுளுடைய கோபத்தினால வருது என்று மக்கள் நினைப்பார்கள். தொடக்க நூலில் இருக்கிற ஒரு என்னன்னாக்க, கடவுள் சந்தோஷமா இருந்தானாக்க வானத்தில் ஒரு டேங்க் இருக்குங்களாம், பெரிய டேங்க்கு. அதை டொர்ன்னு திறந்தோன்னா டொர்ன்னு மழை பெய்யுங்களாம். அந்த கோபமாக இருந்துச்சானாக்க வானத்தை மூடுறான். ஷட், லெட் த ஹெவன்ஸ் பி ஷட் என்று ஒரு எண்ணம் இருந்தது. அண்மை தொன்மை கிழக்கு நாடுகள் இந்த தாக்கத்திற்குரிய அந்த எண்ணம், ஒரு எண்ணம், அந்த எண்ணம். அப்போ அந்த வகையில் இப்போ வெட்டுக்கிளியை பற்றி ஒரு இது பாருங்களேன். வெட்டுக்கிளினா சாமி, இப்போ வெட்டுக்கிளி நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு 10 வெட்டுக்கிளி 5 வெட்டுக்கிளி அப்படி போகாது, லட்சக்கணக்கில் போகுங்க. அப்படி லட்சக்கணக்கில் வந்துட்டு இப்படி இருந்துட்டு இப்படி போச்சுனாக்க அந்த வயிறு ஃபுல்லாக மொட்டையாயிரும். பயங்கரமான வெட்டுக்கிளிகள் இருக்கும்.
அது அந்த காலத்துல வந்து அந்த மாதிரி இருந்திருக்குது. அதை பற்றிய பாடல்கள் வந்து ஏஎன்இடி என்று சொல்லி ஒரு புத்தகம் இருக்கிறது, ஏன்ஷியன்ட் நியர் ஈஸ்ட் டெக்ஸ்ட் என்று சொல்லப்படுகிறது. அதில் எழுதப்பட்ட பாடல்களில் இந்த வெட்டுக்கிழனுடைய கொடூரத்தையும் அராஜகத்தையும் பற்றி விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது ஒரு வசனத்தை நான் சொல்றேன். நான் தொடக்க நூல் 12:10. அப்பொழுது நாட்டில் உணவு பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் கடுமையாக இருந்ததால் ஆபிரகாம் தாம் தங்கி வாழ்வதற்கு எகிப்து நாட்டிற்கு சென்றார். அவர் எகிப்தை நெருங்கிய பொழுது தம் மனைவி சாராயிடம், அதாவது வந்து பஞ்சம், வெட்டுக்கிளி, மழையின்மை, கொள்ளை நோய், இவைகள் எல்லாம் கடவுளுடைய சாபங்களாகவும் ஆக்கிரிகளாகவும் கருதப்பட்டது. இந்த இடத்துல வந்து பஞ்சம் பற்றி ஒரு அடுத்து பாருங்களேன், 26:1 வாசிங்களேன். முன்பு ஆபிரகாமின் காலத்தில் ஏற்பட்ட பஞ்சத்தை தவிர மேலும் ஒரு பஞ்சம் நாட்டில் உண்டாயிற்று. மேலும் ஒரு பஞ்சம் உண்டாயிற்று. அதே மாதிரி ரூத் 1:1 வாசிங்களேன். ரூத் 1:1. நீதி தலைவர்கள் ஆட்சியாளர்களாக இருந்த காலத்தில் நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. நாட்டில் ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அதே போல 2 சாமுவேல் 21:1. தாவீதின் ஆட்சி காலத்தில் 3 ஆண்டுகள் தொடர்ந்து பஞ்சம் ஏற்பட்டது. தாவீது ஆண்டவரின் திருவுளத்தை நாடினார். ஆண்டவரோ இப்பஞ்சம் சவுல் பொருட்டும் அவருடைய இரத்தக்கரை படிந்த வீட்டார் பொருட்டும் ஏற்பட்டது, ஏனெனில் கெபியோனிரை அவன் கொலை செய்தான் என்றோ என்றார். பஞ்சம் என்பது இயற்கையாக வர்றதில்லை, மாறாக அது வந்து கடவுளுடைய கோபத்தினாலையும் கடவுளுடைய பாராமுகத்தினாலையும் கடவுள் கைவிட்டதினாலையும் வருகிறது என்று இந்த பகுதியில் சொல்லுகிறது. அதே போல இப்போ ஒரு எதிரி இன்னொரு நாட்டு எதிரி மேலே வந்து படையெடுத்து வரான்னு வச்சுங்களேன். அந்த ஆள் வந்து படையெடுத்து வரும்போது 3 விதமான தாக்குதல் எடுத்தோம். ஒன்று, இருக்கிற பயிர்களை அறுவடை செய்து கொண்டு போய்விடுவான். எதிரி வந்து அப்படி பெரும் படையாக வருவாங்க, வந்து அப்படி அறுத்துடுவாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு நம்மளுக்கு, நீதித்தலைவர் புத்தகத்தில் கிதியோன் வந்து கோதுமையை அறுத்து திராட்சை ஆலையில் வச்சு அடிச்சிட்டு இருப்பாரு. ஏன்? அவனுக்கு வந்து பிடிங்கிட்டு போயிடுவானுங்களோ அவனு பயந்துக்கிட்டு, இல்லைங்களா? அதே போல பயிர்களை அறுவடை செய்வாங்க. இன்னொன்று வந்து சிம்சன் என்ன பண்றாரு, 2 நரிய பிடிச்சி அந்த வாலில் நெருப்பு பந்தத்தை கட்டி விட்டு நெருப்பு பற்ற வச்சு வயலுக்குள்ளே விட்டுருவார், எதிரி வயலில் விட்டுருவாரு. அது ஃபுல்லாக நெருப்பு பிடிச்ச உடனே நரி வந்து வாழ்னு கத்திட்டு ஓட அது ஃபுல்லாக நெருப்பு பற்ற வச்சு அவங்க பயிரெல்லாம் நாசமாக போயிடுது, இல்லைங்களா? அப்போ எதிரிகள் வந்து பயிர்களை அறுவடை செய்வார்கள் அல்லது எரித்து விடுவார்கள். அதை விட கொடுமை என்ன பண்ணுவாங்கனாக்க, நிலம் வந்து உழுது வச்சிருந்தாங்க அப்படின்னாக்க உப்பை கொட்டிட்டு போயிடுவாங்களாம். உப்பை கொட்டிட்டு போனாக்க அந்த நிலத்துல வந்து பயிர் பண்ணவே முடியாது. அடுத்த சில வருடங்களுக்கு பயிர்களுடைய கலர் நிலமாய் மாறிவிடுமா. அந்த மாதிரி தாக்குதல், அதாவது வந்து பயோவார், அந்த காலத்திலேயே பயோவார் நடத்தியிருக்கிறாங்க. இப்ப அதையும் வந்து இவங்க என்ன சொல்றாங்க, இப்படிப்பட்ட எதிரிகளுடைய வருகை, அவருடைய தாக்குதல், அவருடைய கொடுங்கோல் ஆட்சி, இதெல்லாம் வந்து கடவுளுடைய கோபத்தினால வர்றது என்று சொல்வார்கள். அந்த ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போமே, நீதித்தலைவர்கள் 6:3-6. இஸ்ரேல் மக்கள் பயிரிட்டதை மிதியானியர் அமலோக்கியரும் கிழக்கில் வாழ்ந்த மக்கள் அழித்து வந்தனர். அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக முற்றுகையிட்டு காசா வரையில் உள்ள நிலப்பகுதிகளின் விளைச்சலை அழித்து வந்தார்கள். இஸ்ரேலில் உணவை விட்டு வைக்கவில்லை, ஆட்டையும் மாட்டையும் கழுதையும் எவற்றையுமே விட்டு வைக்கவில்லை. அவர்கள் தங்கள் கால்நடைகளுக்கும் கூடாரங்களுக்கும் வெட்டுக்கிளிகளைப் போல் பெருங்கூட்டமாய் வந்தார்கள். அவர்களுக்குரிய ஒட்டகங்களும் எண்ணிக்கையில் அடங்கா. அவர்கள் கொள்ளையடிக்க நாட்டினுள் வந்தார்கள். மிதியானியரிடம் மிகவும் சிறுமையுற்ற இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டார்கள். 15:3-5 வாசிங்களேன். அதே போல எதிரிகளை பற்றிய தாக்குதல். சிம்சோன் இம்முறை நான் பெலிஸ்தியருக்கு தீமை செய்யும் பொழுது அவர்களின் முன் குற்றமற்றவன் ஆவேன் என்றார். சிம்சோன் சென்று 300 நரிகளை பிடித்தார். அவர் தீப்பந்தங்களை எடுத்து வாளோடு வாள் சேர்த்து 2 வாள்களுக்கிடையே ஒரு தீப்பந்தமாக வைத்தார். பந்தங்களில் தீ மூட்டி பெலிஸ்தியரின் முற்றிய பயிர்களிடையே நரிகளை அனுப்பினார். அவை அரிக்கட்டுகளையும் அறுக்கப்பட இருந்த முற்றிய பயிர்களையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோட்டங்களையும் எரித்தன. இப்போ எதிரிகளை தாக்குதல் பற்றிய செய்திகள் நம்ம பார்க்குறோம். அதே போலவே முற்றுகிடப்பட்டு அழிக்க, அதுவும் வந்து அழிப்பு. இப்போ உதாரணத்து பாருங்களேன், வந்து வெளியில் வந்து ஒரு 6 மாதத்துக்கு வெளியே படம் இருக்குது, நம்ம உள்ளே போக முடியாது, வெளியும் போக முடியாது. பயிர் பச்சைக்கு வந்து ஒரு தண்ணி கிடைக்காது, ஆடு மாடுகளுக்கு தண்ணி கிடைக்காது, வெளியே போய் தண்ணி எடுத்து வர முடியாது, ஒரு பொருளை வாங்க முடியாது, அந்த முற்றுகை. அதை பற்றி ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். லேவியர் 26, 25, 26. உடன்படிக்கை நீதியை நிலைநாட்டி பழிக்கு பழி வாங்கும் வாளை வரச் செய்வேன்.
உங்கள் நகர்களுள் நீங்கள் வந்த பின்னர் உங்களுக்கிடையே கொள்ளை நோயை வரச் செய்வேன். எதிரிகளிடம் உங்களை கையளிப்பேன். வாழ்வுக்கு அடிப்படையான உணவை உங்களிடமிருந்து அகற்றி விடுவேன். 10 பெண்கள் ஒரே அடுப்பில் அப்பம் சுட்டு அதை சமநிறைவாக பங்கிட்டு கொடுப்பார்கள். நீங்கள் உண்டும் நிறைவு அடைய மாட்டீர்கள். எரேமியா 21:7-9 வரையில் வார்த்தைகள். எரேமியா 21:7-9 வரையில் வார்த்தைகள். அதன்பின் யூதா அரசன் செகேத்தியாவையும் அவருடைய அலுவலரையும் இந்நகரில் கொள்ளை நோய்க்கும் வாளுக்கும் பஞ்சத்துக்கும் தப்பி எஞ்சியிருப்போரையும் பாபிலோனிய மன்னன் நேபுகத்நேசரின் கையிலும் உங்கள் பகைவர்களின் கையிலும் உங்கள் உயிரை பறிக்க தேடுவோர் கையிலும் ஒப்படைப்பேன். அவர்களை நேபுகத்நேசர் வாளால் வெட்டி வீழ்த்துவான். அவர்களை காப்பாற்றவோ அவர்களுக்கு இரக்கம் காட்டவோ பரிவு காட்டவோ மாட்டான் என்கிறார் ஆண்டவர். ஓகே, இப்போ கொள்ளை நோய்கள், முற்றுகையிடப்படுதல், அப்புறமேட்டு வெட்டுக்கிளிகள் உள்ளிட்ட பல்வேறு இயற்கையின் தாக்குதல்கள், எதிரிகளுடைய போராட்டங்கள், இவைகள் எல்லாம் கடவுளுடைய கோபத்தினால ஒரு நாட்டின் மீது ஏவப்படுகிறது என்று இந்த பகுதி சொல்கிறது. அப்படி வரும்போது ஆண்டவரே உம்மை நோக்கி கரங்களை விரித்து ஜெபிக்கும் போது, இப்போ ஒரு ட்ரிக் இருக்கு பாருங்க. இந்த வசனத்தை படிங்க. இந்த வசனத்தை 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். எந்த ஒரு மனிதரோ மக்கள் இஸ்ரேல் அனைவருள்ளும் எவரோ தம் கொள்ளை நோயையும் பிற நோயையும் உணர்ந்து இந்த கோவிலை நோக்கி தம் கைகளை விரித்து செய்யும் எல்லா வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் உமது உறைவிடமாகிய விண்ணகத்திலிருந்து கேட்டு மன்னிப்பீராக. இப்போ இந்த வசனத்தில் என்ன முக்கியத்துவம் ஒரு முக்கியம் தெரியுது? அதாவது மனமாற்றம் ஒண்ணுங்க சாமி. ஆண்டவர் கோயிலை நோக்கி கைகளை விரித்து ஜெபிக்கிறது. நோக்கினா என்ன? ஏன் நோக்கி? எங்க இருந்தாவது இல்லைங்களா? அதான் இப்போ இஸ்ராயல் மக்கள் எங்க இருந்தாலும் எருசலேம் தேவாலயத்தை நோக்கி ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபிக்க வேண்டும். தானியேல் பாருங்க, அரசன் ஜெபிக்க கூடாது என்று கட்டளையிட்டது கூட எருசலேமை நோக்கி ஒவ்வொரு நாளும் 5 முறை ஜெபித்ததாக விவிலியம் சொல்லுகிறது. இதில் என்னன்னாக்க, ஆண்டவரே நாங்கள் இப்போ கோயில் எங்களுக்கு இல்லை, கோயில் கட்டின இடம் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்த நோக்கி பாபிலோன்லேருந்து நாங்கள் ஜெபிச்சாலும், அலெக்சாண்ட்ரியாலேருந்து ஜெபிச்சாலும், அல்லது இன்னும் பிற சிதறடிக்கப்பட்ட டயாஸ்போராவிலேருந்து நாங்கள் ஜெபிச்சாலும் எங்கள் ஜெபத்தை கேளுங்கிறது. அதில் இன்னொரு அழகான வசனம், கரங்களை விரித்து ஜெபியுங்கள் என்று சொல்கிறார்கள். கரங்களை விரித்து ஜெபிங்கள்னு ஒரு அழகான வசனம் சொல்லுது. நம்ம சில சமயத்தில் ஜெபத்தினுடைய பல்வேறு விதமான பாஸ்டர்ஸ் என்று சொல்கிற பல்வேறு விதமான பொசிஷன்ஸு, அதில் முழந்தால் படிட்டு ஜெபித்தல். கெத்செமனி தோட்டத்தில் இயேசு குப்புற விழுந்து அப்படியே தரையா மண்ணோட மண்ணா விழுந்து கதறி அழுது, தந்தையே கூடுமானால் துன்பக்களை என்னை விட்டு அகலட்டும்னு ஜெபிச்சாரு. மண்டிட்டு ஜெபித்தாரு, கரங்களை விரித்து ஜெபித்தாரு. லாசரே வெளியே வா என்று சொல்லி லாசருடைய கல்லறைக்கு முன்பாக ஜெபிச்சாரு. குழந்தைகளை ஆசிரிச்சு தொட்டு சிலுவை போட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியில் அனுப்பி வைக்கிறார். இப்போ பல்வேறு விதமான இப்போ கரங்களை விரித்து ஜெபிக்கும் போது என்பது மிகுந்த உருக்கமான ஒரு ஜெபம். உருக்கமாக நம்ம கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற ஒரு ஜெப வழிபாடாக அது மாறுகிறது. அது இஸ்ராயல் மக்கள் ரொம்ப உருக்கமாக ஜெபிக்கும் போது கரங்களை உயர்த்தி ஜெபித்தார்கள். கரங்களை உயர்த்தி ஜெபிக்கும் போது விண்ணோக்கி தங்கள் ஜெபங்கள் போகிறது என்பதை உறுதிப்படுத்தி கொண்டார்கள் என்பதுதான் இந்த பழைய ஏற்பாட்டு நிகழ்வுடைய ஒரு செயல்பாடாக நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி இதனால் தங்கள் மூதாதையருக்கு நீர் அளித்த நாட்டில் தங்கள் வாழ்நாள் எல்லாம் அவர்கள் உமக்கு அஞ்சி நடப்பார்களாக. மூதாதையருக்கு அப்போ எனக்கு கண்டினியூட்டின்ற ஒரு வார்த்தை இருக்குது. இந்த குறிப்பேட்டில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு அடிப்படை தத்துவம் என்னன்னாக்க, இந்த குறிப்பேடு என்பது ஒரு தனி புத்தகம் அல்ல. இந்த குறிப்பேட்டினுடைய காலம் என்பது ஒரு தனி காலம் அல்ல, மாறாக முன்னே நடந்த எல்லாவற்றுக்கும் இது ஒரு தொடர்ச்சியான ஒரு காலமாக தான் இருக்குது. இனிய இதயங்களே, இதுவரை நாம் எழுத்துவாசி நிகழ்ச்சியில் குறிப்பேட்டின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செவிமடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் தெரியல, அது மாதிரி யாரும் என்ன எதுன்னு தெரியல. கடவுளுடைய பிரசன்னத்தில் அப்படியே மூடி மகிழ்ந்து திளைத்து தவித்து அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. கடவுள் வரலாற்று கடவுள், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ் இட் செல்ஃப் என்று அழகாய் அவர் திரும்பி திரும்பி சொல்லி அந்த கண்டினியூட்டி கொண்டு வராரு.